உஷா சிஸ்டர், உஷா சிஸ்டர், உஷா சிஸ்டர். யாரோ தெரியல, நம்ம பேரை அதிரடியா கூப்பிட்டுட்டே வராங்க. வீட்டுல இருக்கிற பிரச்சனையே பத்தல. இந்த மாமியாரை கட்டினி நான் மேய்க்கிறதே பெரும் வேலையாகுது. இவங்க வேற என்ன கதை சொல்லி மொக்க போட போறாங்கன்னு தெரியல. யார் மாத? என்ன சிஸ்டர் இவ்வளவு சத்தமா கூப்பிடுறேன், உங்களுக்கு கேட்கலையா? ஏம்மா வீட்டுல ஒரே பிரச்சனைம்மா. இவங்களை கட்டி மேய்க்கிறதே எனக்கு பெரும் வேலையாகுது. உன் சத்தம் எங்கம்மா என் காதுல கேட்க போகுது? அப்படின்னாதான் பிரச்சனை உங்களுக்கு? ஏம்மா இந்த ஜனங்க என் குடும்பத்தாருக்கு வச்சு கொட்டதே பெரிய வேலையா இருக்குது. இதை தவிர வேற என்ன வேலை இருக்கு? ஏம்மா மாமியாரு 40 வருஷமா நான் கட்டி மேய்ச்சி கிடக்குறேம்மா. எங்க மாமியார் விடவா உங்க மாமியாரு? ஏம்மா அது இருந்து பார்த்தாதாம்மா தெரியும். சரி சரி கோவப்படாதீங்க. எப்படிமா கோபப்படாம இருக்கிறது? ஆக்கிறது, அரிக்கிறது, துவைக்கிறது, வைக்கிறது, பிடிக்கிறது எல்லா வேலையும் நம்மளே செஞ்சா எங்கன்னா நிம்மதி இருக்குமா? டென்ஷன் ஆகாத? வழி என்ன? இதான் நம்ம வேலை, இதுதான் நம்ம பண்ணி நம்ம தலை எடுத்து இப்படி இருக்குது. அந்த வேலையதான் 40 வருஷமா குப்பை கொட்டி கிடக்குறேன் இந்த வீட்டுல. சரி சரி கோவப்படாதீங்க. இவ்வளவு திட்டுறீங்களே உங்க மாமியார, அப்ப சாப்பாடு எப்படி போடுவீங்க? ஓ நல்லா கவனிப்பேன். சாப்பாடு ஆக்கி வச்சா அவங்க பையன் வந்து போட்டு கொடுக்க போறான், இல்லாட்டினா அவங்க பேரங்க வந்து போட்டு கொடுக்க போறாங்க. இதை விட கவனிப்பு என்னமா இருக்குது? சரி அப்ப உங்க பிள்ளைக்கும் புருஷனுக்கும் யாரு சாப்பாடு போடுறது? ஆட அந்த கிச்சன்ல ஆக்கி மூடி வச்சா அவங்க பசியத்தான் அவங்க வந்து சாப்பிட்டு போறாங்க. சரி நீங்க கோவப்படாதீங்க. ஏன்னா நம்ம கோவப்படக்கூடாது. நம்மளுக்கு தான் இந்த வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? தலையெழுத்து நம்ம சகிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். நம்மளும் சர்ச்சுக்கு போறோம், ஜெபம் பண்றோம். அதனால நம்ம கோவப்படாம நம்ம ஜெபம் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனையில இருந்து நம்ம விடுதலை ஆகிறதுக்கு ஜெபம் பண்ணணும். கோவப்பட்டா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் கூட ஜெபம் பண்றேன். சோறாக்க சொல்ல உழ வைப்பாங்களா, அரிசி கழுவி கூட ஹெல்ப் பண்ணுவாங்களா, பதம் தரிஞ்சு கொடுப்பாங்களா, சாமானா கழுவுனா தோச்சி கழுவி கொடுப்பாங்களா, துணி துவச்சா அரிசி கொடுப்பாங்களா, காய வச்சா மச்சு கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு நான் கூட எதிர்பார்க்கிறேன். ஒன்னும் நடக்கல. எப்படி கோவம் வராது இருக்கும்? சரி விடுங்க, பரவாயில்ல. எல்லாம் நம்ம தான் சகிச்சுக்கின்னு போகணும். ஏன்னா நம்ம சபைக்கு போறோம். நம்மளை பார்த்தவங்க மாறணும், நம்ம ஜெபிக்கணும். நல்லா நம்ம சூழ்நிலை மாறணும்னா நம்ம ஜெபிக்கணும். கோபப்படக்கூடாது. நீங்க கோபப்படாம உங்க மாமியார் நல்லா கவனிச்சாதான் அவங்க உங்க மேல அன்பு காட்டுவாங்க. நாமளும் அவங்க மேல அன்பு காட்ட முடியும். நம்ம கோபப்படக்கூடாது. அப்படியா சொல்லிவிட்டான்? இப்படி எல்லாம் இருந்தாதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியுமா? ஆமா. சரிம்மா, இனிமே நான் நீ சொல்றது மாதிரியே நடந்துக்கிறேன். சபையில கூட நிறைய பேர் சொல்றாங்க, ஐயா சொல்றாரு மதிப்பு கொடுக்கணும், அன்பு செலுத்தணும், மாமியாரை நேசிக்கணும், பிள்ளைகளை நேசிக்கணும்னு. நம்ம காதுல எங்க உழுது? இது மாதிரி யாரா கிட்ட வந்து சொன்னதாமா தெரியுது. தினமும் ஐயா நம்ம கிட்டதான் எல்லாத்தையும் சொல்றாரு. நம்ம தான் அதை எடுத்துக்க மாட்டோம். இனிமேலாச்சும் நம்ம எடுத்துக்கலாம். ஏம்மா சபையில சொல்றத கேட்கலாம் தான் நினைக்கிறேன். குட்டி குசுமான்கள் வந்து பின்னாடி வந்து பேசினா எங்கன்னா காதுல கேக்குதாமா? அதோ வந்தோ போனோம்னு நம்ம போயினுக்கிறோம். அவ்வளவுதான். நம்மளுக்கு என்ன தெரியுதா? சரி சரி எல்லா கசப்பும் விட்டுட்டு நம்ம நல்லா ஜெபிக்கலாம். அப்பதான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். சரிம்மா, நீ சொல்ற மாதிரியே நான் ட்ரை பண்ணி பாக்குறேம்மா. சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் வீண் பேச்சும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணங்களும் நம்ம விட்டு நீங்க கடவது. எபேசியர் 4:31. ஆமென்.